ஹலோ வீவர்ஸ், பாக்கியலட்சுமி பிரமோ இந்த இடத்துல கோபி இனி நான் எதுவும் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் இனியா, மன்னிச்சிருந்தாங்க டாடி. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் ராதிகாண்டிகிட்ட தப்பாக ஒன்றும் பேசலை, சரியாக தான் பேசியிருக்கா. அவங்க ரொம்பவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நிம்மதி இல்லாத கஷ்டம் இல்லாத நீங்களும் தான் இருக்கீங்க, அவங்க தானே சந்தோஷம் இல்லாத இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா டாடி? கஷ்டமாக தானே இருக்கும், கண்டிப்பாக இனியா கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. என்னை மன்னிச்சிருந்தாங்க டாடி. இனியாச்சும் எப்படி இருக்குமோ அப்படி இருங்க டாடி. எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்கன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இல்லை இனி நான் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், இனி அப்படி நடந்துக்க மாட்டேன்டா இனியா அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இனியா கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுருவாங்க. இனியா எங்கே போயிட்டு வர, என்ன பேசிட்டு வரீங்க அப்படின்ட்டுலாம் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இனியா டேடி நானும் ஏதோ பேசணும், எதுக்காக இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு உடனே பாட்டி இனியா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உன் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காத, உன்னுடைய அம்மாவை நீ ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரியான்றாங்க. எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிற வழியை பாருன்றாங்க. அதை விட்டுட்டு இதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கன்னுவாங்க. இல்லை பாட்டி அது வந்துன்றாங்க. என்ன போய் இங்கே பாரு, இனி உன் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோன்றாங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா உன் அம்மா கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காது, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணவனே தெரியாதுன்ட்டு ஈஸ்வரி பாட்டி இனியாவை பயங்கரமாக திட்டிடுறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.